ஆஸ்ட்ரோபேட் தமிழ் சேனல் நேயர்கள் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்தவரை நினைத்தது நினைத்த மாதிரி நடக்குதா? இல்லை. அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. அறிவோ திறமையோ எதுவும் இல்லாதவர் கூட அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை நோக்கி நகர்கின்றார்கள். பக்தி இல்லாட்டாலும் கூட அந்த பக்தியான இடத்தில் நிற்கின்ற ஒரு நிலையெல்லாம் அடைகின்றார்கள். அதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எதுவுமே யாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஆனால் கிடைப்பது எப்போதும் நம்முடைய வினையோ விதி தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்வே ஒரு பொம்மலாட்டம். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் என்பதைப் போல ஆட்டுவிக்கின்றவர் ஏதோ நம்முடைய விதியும் மதியுமாக இருந்தாலும் கூட, நவ கிரகங்கள் நம் கண்ணுக்கு தெரிந்தாலும் கூட, நம்மெல்லாம் சொல்கிறோம் சந்திரனுக்கு போயிட்டோம், சூரியனுக்கு போயிட்டோம், நெருங்கிட்டு இருக்கோம்லாம் சொல்லலாம். கிரகங்களை வேணாலும் இருக்கலாம். அதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மனோசக்தி. அதைத்தான் ஆன்மீகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. விஞ்ஞானம் சில இடங்களில் தோற்று போனாலும் விஞ்ஞானம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம் கூட வருகின்றது. அதைத்தான் ரிஷிகளும் மகான்களும் நவ கிரகங்களாக நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும்போது நவ கிரகங்களில் பார்த்தா 4 கிரகங்களுக்கு பலம் வாய்ந்தவை. அந்த 4 குருவை சோழி பிரசன்னத்தில் சேர்க்கறதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை. அப்போ எல்லாருக்கும் குறிப்பிட்ட பார்வை கிடைக்கும்னா கிடைக்காது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, பலம் வாய்ந்த பயம் கலந்த அச்சத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலத்தக்காரங்க. நீங்கள் வாங்கிய பதவியாகட்டும், பட்டமாகட்டும், புகழாகட்டும், எதை இருந்தாலும் தனி ஒரு மனிதனால் அனுபவிப்பதனால இந்த பலனை இல்லை. குடும்பத்தோடு அனுபவிக்கணும். தாயோடு, தந்தையோடு, மனைவியோடு, குழந்தையோடு அனுபவித்தால் தானே அதற்கு ஒரு சிறப்பு. அந்த கலத்திரக்காரனாகிய சுக்கிரன் நலமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தா யோககாரகனாகிய ராகுவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கிரகம் என்று சொல்லுவேன். விஷத்தன்மை உடைய சர்ப கிரகமாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுப்பதில் ராகுக்கு இடை இல்லை. அவன் அள்ளி கொடுப்பதை யோககாரகனாக இருந்தாலும் தான் அதை தடுப்பான் எல்லாம் சொல்வார்கள். இல்லை, கொடுக்க மட்டுமே ராகுக்கு தெரியும். தடுப்பது யாதோ கர்மாவினுடைய கதியாகிய கர்மாவினுடைய கர்த்தவாகிய சனிதான். அந்த வகையில் சமீபத்தில் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 17/1/2023 சனி பகவான் பெயர்ச்சியாகி கடந்து விட்டார். இருந்தாலும் முழுமையான நற்பலனை நம்மால் பெற முடியவில்லை, புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நலன் நற்கதி அடைந்த ஒரு அற்புதமான இடம்தான் திருநள்ளாறு சனி பகவானுக்கு ஒரு அற்புத சக்தி உண்டு. அந்த திருநள்ளாறில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சியை பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் இல்லை, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் கொண்டாடுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க முறையை கொண்டாடுறாங்க. அந்த வாக்கிய முறையைத்தான் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரர் ஆலயத்திலும் அன்று சனி பகவானுக்குரிய விழா, சனி பகவானுக்குரிய ஹோமங்கள் அதையே கொண்டாடுகின்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வையை புரட்டி போடுகின்ற அந்த சனி பகவான் 12 ராசி 27 நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஆண்டு காலம் அவருடைய வலையில் கர்மாவுக்கு ஏற்று பலனை தரப்போகின்றார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கர்மாவின் பலனை நான் 12 ராசிக்கு தனியாக தான் சொல்லிட்டு வரேன் சோழி பிரசன்னத்தில். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறதுன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல செய்தி தான், நன்மை தரக்கூடிய செய்தி தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாக்கிய சனியாக 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கின்றார். அற்புதம். இதுவரை சிந்திய கண்ணீருக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய உங்களுக்கும் அடி வயிற்றில் பலம் கலந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தவங்களுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல செய்தியைத்தான் சனி தரப்புகின்றார். யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தந்த யோக பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் கர்மாவின் கர்த்தாவாகிய சனி தடுத்து வந்தார். ஒரு மனிதனை உயர்ந்த உன்னதமான நிலையில் உட்கார வைப்பவனும் சனிதான். கர்மாவுக்கேற்று பலனை தந்து காணாமல் செய்பவனும் சனிதான். இந்திரன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் சனியினுடைய வெளிப்பாடு தான். அந்த வகையில் அற்புதம். இதுவரை ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, காதல் திருமணமோ, பெரியவங்க பார்த்து வைத்த திருமணத்திலேயோ சில சங்கடங்களை தவிர்த்து வந்தீர்களானால் இதுவரை அதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதுவரை ஏமாற்றம் மட்டுமே கொள்முதலாக கொண்டு வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இந்த சனி பயிற்சி தருகின்றது. ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லணும்னா, சனி பகவானுடைய இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு சிறப்புங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம், ஒரு பொற்காலம், அதுவும் நற்காலம் என்றே கூறுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் அவர் பாக்கிய சனியாக இருந்துகின்றார். நல்ல பாக்கியம் செய்திருக்காப்பா, நல்ல மனைவி கிடச்சிருக்காங்க, நல்ல பாக்கியக்காரன்ப்பா,
நல்ல பிள்ளைகள், பாக்கியம் செய்திருக்கிறார், நல்ல மனைவி என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே. இந்த பாக்கியஸ்தானத்தில் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கின்றார். கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போதோ ஒரு செயலை செய்யும் போதோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. எதையும் அவசரப்பட்டு பேசுகிறாதீங்க. உங்கள் பேசுகின்ற வார்த்தை, பேசுகின்ற செயல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஏற்கனவே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் விவரம் புரியாமல் துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்து வந்தவங்க ஒரு வாழ்க்கையில் கூட இருந்து குடிபறித்து நம்பிக்கை செய்த நயவஞ்சர்கள் மத்தியில் இனி புரிந்து கொள்ளுன்ற ஒரு ஆற்றலை சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தில் ஒரு ஜோதிடம் சொல்கிறோம், ஒரு பயிற்சி சொல்லணும், அந்த கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே சொல்லக்கூடாது. குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ அதை மட்டும் சொல்லாமல் அவர் பயிற்சியாகின்ற பொழுது அவருக்கு யாரும் துணையாக நிற்கின்றார்கள், எந்த கிரகங்கள் சுபகிரகங்களா பாபகிரகங்களா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. இருந்தாலும் செவ்வாயினுடைய சிறப்பு நான் சொல்லட்டுங்களா, அசந்து போய் விடுவீர்கள். செவ்வாயை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காரகத்தன்மை உள்ளவன், சகோதர சகோதரி ஒரு காரகத்தன்மை உள்ளவன், இரத்த காரகன், அதிகாரம் படைத்த அரசு துறையில் காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், பலம் வாய்ந்த அந்த பதவியை அடைவதற்கும் அதிலிருந்து ஆதாயம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை தரக்கூடியவன் தான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அற்புதம். எல்லாத்த விட ஒரு சிறப்பு சொல்கிறேன், சனி பகவானை வந்து எந்த அளவுக்கு நமக்கு பலமாக யோககாரகனாக இருக்கின்றாரோ, ராகு ஒரு யோககாரனாக இருக்கின்றாரோ அதற்கு ஈடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏன் வருதுன்னா ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு காரணம். சொல்வாங்க இல்லையா, செவ்வாய்க்கு செவ்வாயே சிறப்பு என்று. ஒருவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்திம காலம் வரை இந்த இணைவு இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெறும் மனப்பொருத்தம் மட்டும் இருந்தால் உடல் பொருத்தமும் வேணும். அதுதான் சொன்னார் கண்ணதாசன். என்ன சொன்னார், பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். அந்த வகையில் செவ்வாய் மட்டும் அற்புதமாக இருந்தால் மட்டும் போராது, அவரோடு கூடிய சுக்கிரன் சொல்வார், களத்திரகாரகன். ஒரு நல்ல மனைவி இருந்தாங்கன்னா அவங்களோட வாழணும், ஒரு நல்ல பிள்ளை இருந்தால் அது சந்தோஷமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஆலமரம் கூட ஒரு அந்திம காலத்தில் விடுதை விட்டு செல்கின்றது. வாழை மரத்தை கூட பார்த்திங்கன்னா அந்திம காலத்தில் கண்டுகளை விட்டு செல்கின்றது. இப்போ இந்த மனிதன் மட்டுமே தொடர்ந்து அவனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எத்தனை பேர் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் வராங்க, எத்தனை பிள்ளைகள் தன் தாய் தந்தையருக்கு கொல்லி வைக்கிறாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உறவு ஒத்து வருது, நல்ல சகோதர சகோதரிகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் துணை இருக்காங்க. ஆக அத்தனையும் மொத்தமாக தரக்கூடியவன் செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் பாக்கியம் செய்தவர்கள். சனியோடு கூடிய சுக்கிரனோடு கூடிய செவ்வாயும் துணை இருப்பதனால வம்பு வழக்கு கோர்ட்டு நீண்ட நாள் இழுத்து வந்ததெல்லாம் நல்ல நிலையில் உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும். ராகு அதீத ஆசைகளை தூண்டக்கூடியவன். உங்கள் பிள்ளைகள் மனதில் தவறான பாதையை நோக்கி அவர்கள் மனம் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்வது அற்புதம் என்றாலும் கூட ஒரு முழுமையான பலனை பெற வேண்டுமானால் 2 பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று மகாகணபதியை பொறுத்த வரைக்கும் அங்கார பதவியை அவர் வாங்கி கொடுத்தார் செவ்வாய்க்கு. அந்த வகையில் பார்க்கும்போது 5 தேங்காய் கோர்த்த மாலையை கொண்டு நீங்கள் மகாகணபதிக்கு மாலையாக தொடுத்து மகிழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். அது மட்டும் கிடையாது, 10ஆம் இடம் சனி பகவான், அந்த இடத்துடைய முழுமையான தாக்கத்தையும் பலனையும் பெற வேண்டுமானால் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு இடம், அந்த இடம் தான் பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து திருத்தணிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்னு ஒரு இடம். அங்கேருந்து இடது கை பக்கம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா அங்கு பாதசனீஸ்வரர் ஆலயம். அற்புதமான ஆலயம், நின்ற திருக்கோலம், புன்னகை பூத்த வடிவம். சனி பகவானை பார்த்து கொண்டே இருக்கலாம். இவன் விஷ்ணுவா, முருகனா, கந்தனா, கடம்பனா என்று ஏகுகின்ற வடிவம். இடது கையிலே வில்லம்பு, வலது கையிலே சிவன், லிங்கம் தாண்டிய சிவபக்தனாக இருப்பதனால இவனை தொடலாம், வணங்கலாம். அதாவது சொல்வாங்க கிராமத்தில் சாட்சியும் சண்டையும். இந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம சண்டைக்காரங்காலில் விடுவதே சிறப்பு என்பதை போல் இந்த சனீஸ்வரன் பாதம் தொட்டு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு இவருக்கு அபிஷேகம் செய்வது ரிஷபராசிக்கு சிறப்பு. அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டம் இந்த 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார் இல்லையா, அப்போ வந்து தில தீபம்னு சொல்லுவாங்க. தில தீபத்தை பொறுத்தவரை வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். ஆனால் திலதீபத்தை சனீஸ்வரனுடைய சன்னிதானத்தில் தான் ஏற்ற முடியும். 5 திலதீபங்களை ஏற்றி உங்கள் குடும்பம் மட்டுமல்ல முன்னோர்களுக்குரிய சாபபாவங்கள் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சனி பெயர்ச்சி. யாருக்கு? ரிஷபத்திற்கு.